ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்சஸ் 360. நான் தான் உங்கள் டிகே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி எந்த வீடியோவை பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, விண்வெளியில் நடத்தப்பட்ட ஆய்வோடு கம்பேர் பண்ணும்போது கடலில் நடத்தப்பட்டது ரொம்ப கம்மியான ஒரு விஷயம் தான். அதாவது 5% ஆஃப் அந்த நாலேஜ் தான் கடலை பற்றினது இருக்குது. அதையும் தாண்டி பல விஷயங்கள் இருக்குதுன்றதை எடுத்துக்காட்டுற விதமாக தான் போன மாதம் நிறைய வித்தியாசமான வினோதமான ஒரு மீன்கள்லாம் மிதக்கிறதா சொல்லி ஒரு சில விஷயங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் முக்கியமான ஒரு மீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலர் ஃபிஷ்ஷை பற்றின ஒரு விஷயம் தான். ஸோ அந்த மீனை பற்றின விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆங்கிலர் ஃபிஷ் அதனுடைய அந்த உடல் உறுப்புகளாக இருக்கட்டும், அதனுடைய பாடி ஸ்ட்ரக்சர் அண்ட் அதனுடைய வாழ்க்கை முறையுமே ஒரு வினோதமான ஒரு விஷயந்தான். அந்த மீனை பற்றின ஒரு சில ஃபேக்ட்ஸை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆங்கிலர் ஃபிஷ்னா மீனுன்னு சொல்லிடலாம். அப்போ ஆங்கிலர் மீன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீன் பிடிக்கிற ஃபிஷ்ஷர்ஸை தான் ஆங்கிலர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கும் அதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கிலர் ஃபிஷ்ஷுக்குமே ஒரு தூண்டில் மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி தான் மற்ற மீன்களை அட்ராக்ட் பண்ணி அதை உணவாக சாப்பிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு மீன் வகையை சேர்ந்தது தான் ஆங்கிலர் ஃபிஷ்ஷஸ். ஆங்கிலர் ஃபிஷ்ஷஸ் 200க்கும் அதிகமான வகைகளில் கொண்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது எந்த இடத்துல வாழுது அண்ட் அதனுடைய டெம்பரேச்சர், அதனுடைய அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்றதை பொறுத்து அதனுடைய தன்மையும் அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸும் சேஞ்ச் பண்ணி இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஆழ்கடலில் அதிகமான வாட்டர் ப்ரெஷரில் கண்ணே தெரியாத இருட்டில் சாப்பாடு கிடைக்காம இருந்தாலும் உயிர் வாழக்கூடிய தன்மையை கொண்டதான் ஆங்கிலர் ஃபிஷ்ஷஸ். அண்ட் இதனுடைய எவால்யூவேஷன் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்கன்னா, இதனுடைய கிடைச்ச படிமங்களை வச்சு பார்க்கும்போது 10 to 12 கோடி வருஷங்களுக்கு முன்னாடியிலேருந்தே இந்த எவல்யூஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குன்றதையுமே சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி எல்லா வகையான அந்த ஆங்கிலர் ஃபிஷ்ஷஸ்க்குமே தூண்டில் மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அதை சயின்டிஃபிக்காக எஸ்கானும் அண்ட் காமனாக சொல்கிறது லோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இது 200 வகைக்கும் மேற்பட்ட மீன் வகை இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அதே மாதிரியே 200 விதமான அந்த லோருமே இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. அது அதனுடைய டெம்பரேச்சர் அண்ட் அதோடைய வாழ்விடத்தை பொறுத்து மாறும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் ரொம்பவே யூனிக்காக எனக்கு தெரிஞ்சது. அண்ட் இப்போ ரீசெண்டாக வெளியே வந்ததுன்னு சொன்ன அந்த ஆங்கிலர் ஃபிஷ்ஷஸுடைய அந்த எஸ்கா பயோலூமினன்ஸாக இருக்கும். தட்ஸ் மீன்ஸ் அந்த பயோலூமினன்ஸ் அந்த பாக்டீரியாஸ் ஆழ்கடலில் அதிகமாக இருக்கும் இல்லையா, அதை அப்சர்வ் பண்ணி ஒரு மாதிரி லைட் மாதிரியான அந்த ஒரு ஒளிரும் தன்மையை கொண்டு மற்ற மீன்களை இந்த லைட்டை நோக்கி அப்சர்வ் பண்ண வச்சு அதன் மூலயமா அதனுடைய சாப்பாடை தேடிக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இது ஆப்டிமஸ்டிக் ப்ரிடேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா வேட்டையாடவும் செய்யும் அண்ட் இறந்து போன உயிரினமாக இருந்தாலும் சாப்பிட்டு உண்டு வாழணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஆழ்கடலில் சாப்பாடே கிடைக்காதுன்றப்போ கிடைக்கிற உயிரினம் அதை விட 2 மடங்கு பெருசாக இருந்தாலுமே அதாட்டி சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா அதனுடைய பாடி எக்ஸ்பேண்ட் ஆகி அதை விழுங்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு தன்மை இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அதனுடைய பாடி ஸ்ட்ரக்சர் ஒரு ஜெல்லி மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ அதனாட்டி ஈஸியாக எக்ஸ்பேண்ட் ஆகி எவ்வளோ பெரிய உயிரினமாக இருந்தாலும் அதனாட்டி சாப்பிட முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த ஆங்கிலர் ஃபிஷ்ஷஸ் மிதக்கிறதுக்கு ஒரு ஜெல்லி மாதிரியான ஃப்ளெக்சிபிளாக வளையக்கூடிய அந்த டிஷ்யூஸை யூஸ் பண்ணி தான் மிதந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மீன்களோட மற்ற மீன்களோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதை விட ஒரு விசித்திரமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட சைஸ் தான். அதாவது 1 அடி தான் அதிகபட்சமாகவே எல்லா மீன்களோடைய சைஸுமே இருக்கும். ஒரு சில இடத்துல 3 அடி வரைக்கும் வளர்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்படி 1 அடியிலேருந்து 3 அடி வரைக்கும் வளர்கிற எல்லா ஃபிஷ்ஷஸுமே பெண் வகையை சேர்ந்ததாக தான் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்போ மேல் ஃபிஷ்ஷோடைய அந்த சைஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண் ஃபிஷ்ஷோடைய 10 to 12% சைஸில் தான் மேல் ஃபிஷ்ஷஸே இருக்கும். அதாவது ஒரு குட்டி மீனோட சைஸில் தான் ஒரு மெச்சூரான ஆண் ஃபிஷ்ஷஸே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் ரொம்பவுமே விசித்திரமாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய சைஸ் டிஃப்ரென்ஸ் இது வரைக்கும் எந்த ஒரு அனிமல்லையுமே இருந்ததாக நானும் கேள்விப்பட்டதில்லை. அப்படி நீங்கள் எதாவது கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்படி ஒரு விஷயம் மேபி இது ஹைனா கூட கம்பேர் பண்ணாலுமே, ஹைனாவுடைய ஃபீமேல் இது ஹைட்டாக இருந்தாலும் சைஸில் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் ஆண் இதுவுமே அந்த அளவுக்கு மேட்ச் பண்ணுற அளவுக்கு அதனுடைய சைஸஸ் இருக்கும். பட் இது டோட்டலாக ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. அதாவது பெண்ணோட இதை கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ சின்னதாக இருக்குன்றப்போ இது ரொம்ப பெரிய செக்ஷுவல் சைஸ் டிஃப்ரென்ஸை கொடுக்குது அப்படின்றது சொல்லலாம். அப்போ இதனுடைய ரீப்ரொடக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான கேள்வி எல்லாருக்குமே வந்திருக்கலாம். இதனுடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ரொம்பவுமே வினோதமாக இருக்குது. அதாவது ஆண் ஃபிஷ்ஷஸ் பிறந்த கொஞ்ச நாள்லேயே அதனுடைய மெச்சூரிட்டியை ரீச் ஆகிடும். அப்படி ரீச் ஆனதுக்கு அப்புறமா ஒரு டிஃப்ரெண்ட்டான சென்சியாரிக் சிஸ்டத்தை பில்ட் பண்ணும். அப்படி பில்ட் பண்ணும்போது அதை வச்சு தன்னின பெண்களை கண்டுபிடிச்சிக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா இந்த ஆண் வகை மீன்கள் ஃபீமேல் ஃபிஷ்ஷோடைய ஏதோ ஒரு சதைப்பகுதியை கடிக்கும் பொழுது இந்த ஆண் மீன்கள் பெண் மீன்கள் இணைப்பட்டு அதனுடைய ஆண் மீன்களுடைய நியூட்ரிஷனாக அதனுடைய கண்கள் அதனுடைய உறுப்புகள் எல்லாத்தையுமே பெண் மீன்கள் எடுத்துக்கிட்டு தனக்கு தேவைப்படும் போது அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை
பெண் மீன்களே ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேல் ஃபிஷஸ் வந்து பெண் ஃபிஷஸோட இணைந்து இறந்து போயும் ஒரு ஒட்டுண்ணி மாதிரி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபிஷ்ஷஸோடைய முட்டை இல்லைன்னா ஒரு குட்டியான மெச்சூர் இல்லாத ஒரு மீன்கள் தான் மேலே மிதக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் February 2025 வந்து கோஸ்ட் ஆஃப் டெரஃபி அப்படின்றதுலேருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு நம்ஃபிட் ஆங்குலர் ஃபிஷஸை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வகையான ஒரு ஆங்குலர் ஃபிஷஸ் கடலுடைய அடிமட்டத்தில் மட்டுமே வாழக்கூடிய ஒரு மீன் வகையை சேர்ந்தது அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணி இந்த ஃபோட்டோவை எடுத்தவர் வந்து டேவிட்னு சொல்கிறாங்க, ஓஷன் ஃபோட்டோகிராஃபர். இவர் வந்து வீடியோ எடுக்கும்போது பாருங்கள் அதனுடைய சைஸ் வந்து எவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்றது நம்மளாட்டி பார்க்க முடியும். ஏன் இது மேலே வந்துச்சு, என்ன காரணம் அப்படின்றது இன்னுமே புரியாமல் ஏகப்பட்ட சயின்டிஸ்ட் இன்னுமே ஆராய்ச்சியில் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கான சரியான விளக்கம் கிடைக்கப்படலை. மேபி அதை அந்த குளோபல் வார்மிங் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஆட்டி மேலே வந்திருக்கலாம், இல்லை மேலே எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு போகிறதுக்காக கூட வந்திருக்கிறதான பாசிபிள் இருக்குது. ஸோ இன்னும் என்னது காரணன்றதை கண்டுபிடிக்கப்படல. இதுக்கான சரியான விளக்கம் எப்போ கிடைக்குதுன்றதை பார்க்கலாம். இன்னும் நமக்கு கடலை பற்றின ஆராய்ச்சிகள் பெருசாக நமக்கு கிடைக்கப்படல. 5%ன்றது ரொம்ப கம்மியான விஷயம். இன்னும் தேடி பார்க்கும்போது இதை விட அமானுஷமான வித்தியாசமான நிறைய விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ கடலை பற்றின ஆராய்ச்சிகள் தொடரும் பொழுது விண்வெளியில் கிடைச்ச ஹைப்பை விட கடலுக்குள்ளார இருக்கிற விஷயங்கள் நம்மளை இன்னமும் ஆச்சரியத்துக்கு உள்ளாகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. எல்லோரும் கடலை பற்றின ஆராய்ச்சியில் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணால் நிறைய விஷயங்கள் கிடைக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் வரட்டா.